लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानगृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் தெளிமேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசை நன்றிக்கு 2524வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம் 1073வது பெரிய திருமொழி பாசுரம். மனித உறுப்புகள் படைக்கப்பட்டதெல்லாம் பெருமாளை நினைப்பதற்காக, கேட்பதற்காக, பார்ப்பதற்காக, கேசுவதற்காக என்று பேசி வந்த பாசுரங்களின் வரிசையிலே இது 9வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1073வது பெரிய திருமொழி பாசுரம். தேநாடு வண்டாலும் திருமாலிரும் ஜோலை தானிடமா கொண்டான் தடமலர் கன்னிக்காய் ஆண் விடை 7 அன்று அடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்றே என் மனத்தே வைத்தேனே. பெருமாளை நினைக்காதவன நான் மனுஷனாவே நினைக்கல, என் மனசுல வைக்கலன்றார் ஆழ்வார் இந்த பாசுரம். வண்டுகள் தன்னுடைய வாயிலை தேனி வைத்துக் கொண்டே ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்த திருமாலிருஞ்சோலை என்கிற அந்த திருமாலிருஞ்சோலை மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டிருக்கிறவனும் முன்னொரு காலத்திலே தான் விரும்பிய பெண்ணான நற்பின்னைக்காக அவனுடைய தகப்பன் வைத்த போட்டியிலே 7 பெரிய காளைகளை அடக்கி ஒடுக்கியவனுமான கண்ணன். கோலை மலர் போன்ற கண்களாம் அவளுக்கு. யாருக்கு? நற்பின்னை பிராட்டி. தடமலர் என்பதற்கு சுனைப்பூ என்று சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தடமலர் என்ற சொல் அகன்ற இதழ்களை உடைய கருணைகள் மலர் என்றும் கோலை மலர் என்றும் சொல்லுவார்கள். அப்படி அகன்ற இதழ்களை உடைய திருக்கண்ணை உடையவளாம் அந்த நம்பின்னை பிராட்டி. அவனுக்காக 7 காளை மாடுகளை அடக்கிய பெருமாள். அந்த பெருமாளுக்கு அடிமைப்பட்டவனை தவிர மற்றவர்களை எல்லாம் மனிதன் என்றே நான் நினைப்பது இல்லை என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். எம்பெருமானுக்கு ஆட்படாதவர்கள் மனுஷனாக பிறந்திருந்தாலும் கூட உணர்வின் பயனை பெறாதவர்களாக ஆகினதனால் அவர்கள் மானிடர்கள் அல்ல, பிறவியால் மனிதர்கள் தான், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றாலும் கூட பெருமாளை நினைக்காததனால் அவர்களை நான் மனிதனாகவே நினைக்கவில்லை என்ற சித்தாந்தம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆழ்வார். வெறும் வயிறு வளர்ப்பதற்காகவும் விஷயபோகங்களை செய்வதற்காகவும் தூங்குவதற்காகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா பசுவுக்கும் ஒண்ணுதான், மனுஷனுக்கும் ஒண்ணுதான் அப்படின்ற போது இவங்களை மானிடரா ஏன் நினைக்கணும்? பசுமாடுக்கானா பெருமாளுடைய புகழை சொல்லி பேச தெரியாது, கேட்க தெரியாது, பார்க்க தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா கண்ணு கொண்டிருக்கிற, வாய் வைத்திருக்கிற, உள்ளத்திலே நினைவிருக்கிற இத்தனை இந்திரியங்களையும் படைத்த அந்த பெருமாளை பற்றி நினைக்காதவன் மாடு போல் இருப்பவனை உள்ள மனிதனாக நினைக்க மாட்டேன் என்று சொல்லி
கீதாச்சாரியன் தான் என்னுடைய தலைவன், அவனை தவிர வேறு யாரும் எனக்கு தலைவன் இல்லை என்கிற எண்ணமே நமக்கு மதமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை நினைக்காதவர்கள் மனிதர்களே அல்ல, மனிதர்களாக நான் நினைக்கவே மாட்டேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவி. தேனோடு வண்டாலும் திருமாலிருள் ஜோலை தானிடமா கொண்டான் தடமலர் கன்னிக்காய் ஆண் விடை 7 அன்று அடர்த்தார்க்கு ஆளானார் அல்லாதார் மானிடவர் அல்லர் என்று என் மனத்தே வைத்தேனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய எதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.